இந்த ஸ்பிரிச்சுவல்ல ஆணவம் வந்து யார்கிட்ட இல்லையோ அங்கதான் பிரதர் நம்ம பார்க்க முடியும். நான் பார்த்த எல்லார்கிட்டயும் ஆணவம் இருக்கு பிரதர். பயங்கர ஆணவம். ஆமா. சரிங்களா? நான் இதே மாதிரி அதான் நீங்க சொன்னதும் அவரோட வீடியோஸ் தான் பார்த்திருக்கேன். கபிலோட வீடியோஸ் தான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அதான் ஒரு சின்ன நிலையை ஏதோ அடைஞ்சிடுறாங்க பிரதர். அடைஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் சுப்ரீம் நிலைன்னு அப்படின்ற அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையில இருந்து திருப்பி அப்கிரேட் ஆகணும், திருப்பி அடுத்த விஷயத்துக்கு போகணும். இவங்க அதுல இருந்தே வந்து நான் தான் அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஒரு நிலையில நின்றுவாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா? அந்த ஒரு நிலையில நின்னவங்க இவங்க தான். இவங்க வந்து ஒரு படி ஏறினவங்க தான், அதுல சந்தேகமே இல்ல. சாதா மக்களை விட ஒரு படி ஏறினவங்க தான். ஆமா. ஓகேங்களா? எனக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப ரொம்ப வருஷம் ஒரு 10 வருஷமா இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நித்யானந்தா பத்தி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப திருவண்ணாமலை, நம்ம என்னோட சொந்த ஊர் திருவண்ணாமலை தான், அங்க என்னோட சித்திலாம் இருக்காங்க. சோ அடுத்த ஜென்மத்துல அடுத்த பிறவி இருக்கும்ல, அந்த பிறவியில நீங்க எங்க பிறப்பீங்கன்னு சொல்லி நித்யானந்தா சொல்ல முடியும். நீ இந்த பிறவியில் நீ சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே அடுத்த பிறவில கொண்டு வந்து கொடுக்க, அதாவது அடுத்த பிறவி நீ எங்க பிறப்பியோ அப்ப கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியே டேர்ம்ஸ் பேசியிருக்காரு. இது உண்மை பிரதர். சோ இந்த பிறவில கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்சதையும் விட்டுட்டு போனோம், நீ அடுத்த பிறப்பு எங்க பிறப்புன்னு தெரியும், அந்த பிறக்கிற இடத்த வந்து இந்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு படிநிலை இவங்க ரீச் ஆயிட்டாங்க. ஆனா அது ரீச் ஆனதுக்கு அப்புறம் இது அப்படியே மெட்டீரியலிஸ்டிக் உலகத்துக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அப்படியே நின்றுகிட்டு தான் தான் பெரிய இவரு அப்படின்னு அதேதான் அங்க வந்து அங்க ஸ்டார்ட் ஆயிடுது. அங்க தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவருக்குலாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஈகோ. அது காமெடியா பேசுறபடி இருக்கும். ஆனா நான் தான் சுப்ரீம் பவர், நான் தான் அந்த ஞானதிர்ச்சி வந்ததுனால, மகாவிஷ்ணு மாதிரி ஞானதிர்ச்சி வந்ததுனால அவருக்கும் மேல் கடந்த மக்கள் இருக்காங்க. அது இன்னும் அவங்க அத ஏன் அதை இது பண்ணலன்னு தெரியல. அவங்க பிக்ஸ் ஆயிட்டாங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு கட்டத்துக்கு மேல போன உடனே தான் தான் ஏதோ ஒரு வித்தியாசமா ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஏதோ இந்த உலகத்துல நம்ம ஒரு சிறப்பானவங்க, ஒரு தனித்தன்மை வந்தவங்க, மற்றவங்களை விட நம்ம உயர்ந்தவங்க அப்படின்னு ஃபீல் ஆகி அதுவே ஒரு ஈகோவா மாதிரி இருக்கும். 100% ஆயிடும் பிரதர். நீங்க இப்ப சொன்னீங்களே, ஏதோ மத்தவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா 100% வந்து அந்த நிலைக்கு போயிடுறாங்க. ஆனா அது வந்து ஒரு படிதான் பிரதர். அது ஒரு படிதான். அந்த படிக்கு மேல வந்து 100 படி இருக்கு. அந்த 100 படியை கம்ம கிராஸ் பண்ணி போகும்போதுதான் நம்ம வேற உலகத்தை பார்க்க முடியும்ன்றது. நான் சொல்றது வந்து வேற உலகம்ன்றது என்ன சொல்றது, வேற உலகம். அவ்வளவுதான் சொல்ல தெரியும். எனக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணா அது சினிமா என்னது அப்படியே இமேஜினரியா போற அப்படி இருக்கும். ஈகோவே இல்லாத ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிற யாராவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது அந்த மாதிரி இந்த சித்தர்களை தேடி போறாங்களா பிரதர், அந்த மக்கள் கிட்ட எல்லாம் நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன் பிரதர். அவங்க வந்து பெருசா வந்து இது அந்த எண்ணத்திலே இருக்க மாட்டாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து சுத்தமா வந்து அந்த இதுலயே இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம யார்கிட்ட ஈகோ இல்லாம பாக்குறோமோ பிரதர், அவங்க கிட்ட நம்ம சரண்டர் ஆயிடலாம் பிரதர். அதுதான் பிரதர் நான் கடைசியா வந்து ஒரு ஃபீல் பண்ண விஷயம். அதே மாதிரி அவங்க கிட்ட நம்ம வெளிச்சத்தை பாத்துருவோம் பிரதர். அந்த மாதிரி ரொம்ப ரேரா யாராவது இருப்பாங்க ப்ரோ. வருவாங்க பிரதர். இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான், உங்க கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அப்போ இது உண்மைதான் போல் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றேன். ஏன் அப்படின்னா நீங்க டெலிகிராம்ல போட்ட விஷயம்லாம், அந்த குரூப்ல போட்ட விஷயம் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து இது கிடையாது, ஃபேப்ரிகேட்டட் இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கலாம் நீங்க அப்படின்னு தெரியுது.